தாவீது கிட்ட போய் சொல்றாரு, சவுல் போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ கோலியாத்துக்கு முன்னாடி சண்டை போட போற. எங்க போய் சண்டை போட போற? கோலியாத்து சொன்ன உன்னை கட்டலாம் பெரியவன் நீ, அவனோட கத்தி சைஸ் கூட நீ இல்லை, அவனோட கத்தி சைஸ் தான் நீ இருக்கிற, அவனோட கத்தி வெயிட்டு கூட நீ இருக்க மாட்ட. அவ்வளோ பெரிய கத்தி வச்சிருக்கிறான், அவ்வளோ பெரிய ஈட்டை வச்சிருக்கிறான், அவ்வளோ பெரிய கேடை வச்சிருக்கிறான், அவ்வளோ பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கிறான். சரிப்பா, எல்லாமே உன்னை விட 100 மடங்கு வெயிட்டு அவன் வச்சிருக்கிறது. நீ தனியாலாம் போய் நிற்க முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த ட்ரெஸ் எல்லாம் வாரி மாட்டிக்கிட்டு நீ அங்கே போய் நில்லுன்றான். யார் சொல்றான்? சத்தமா உலகத்து மனுஷன். என்ன யாரு? சவுல். சவுல் வந்து யார்கிட்ட சொல்றாரு? தாவீது கிட்ட சொல்றாரு, எப்பா நீ போய் தனியால நிற்க முடியாது. நீங்க நிறைய பேர் அவன் என்ன சொல்றான்னு தான் கேட்குறமே தவிர ஏசப்பா என்ன சொல்றான்னு கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. நான் கரெக்டானா? அவங்க என்ன சொல்றாங்க, ஆனா அப்பா என்ன சொல்றாரு? ஏசப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? ஏசப்பா வசனம் உனக்கு என்ன சொல்லுது? தாவீது அழகா சொல்றான், எப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்து பாட்டான். அவன் போட்டுட்டு என்ன பண்ண, தாவீது போட்டுட்டு டிக்கி நடக்கிறான். அவனால என்ன பண்ண முடியல, ஒரு காலை கூட எடுத்து வைக்க முடியல. அவன் சொல்றான், இந்த ட்ரெஸ் மேல எனக்கு விசுவாசம் இல்லை. என்னோட விசுவாசம் யார் மேல இருக்குது தெரியுமா? என் அப்பா ஏசப்பா மேல இருக்குது. என் கையில ஒரு கவன் இருக்குது. அவர் ஆத்துல போய் 5 கல்லை எடுக்க சொல்லி இருக்காரு. அந்த கல்லை எடுத்து போட்டுட்டு அங்க போய் நிக்க சொல்றாரு. அங்க போய் நான் முதல் நிக்கிறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் மேல விசுவாசத்தோடு ஆத்துல போயிட்டு 5 கல் எடுத்து போட்டு நின்னா. அங்க போய் நின்னா கர்த்தர் சொன்னார், ஒரு கல்லை எடுத்து சுத்த மண்டையில அடினாரு. கரெக்டா தாவீது மண்டையில எடுத்தான். தாவீதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வருவாய் என்றால் ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவர் சொல்ற விஷயங்கள், அவர் செய்யற காரியங்கள் உன்னுடைய சிந்தைக்கு எட்டாததா இருக்கும். சின்ன காரியமா தான் இருக்கும். சின்ன தாவீது தான் அவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு அவன் சின்ன விஷயத்தை தாங்க செஞ்சான். அவன் கத்தி எடுத்து போடல, அவன் போர்ச்ச ட்ரெஸ், அந்த சண்டைக்கான ட்ரெஸ் போடல, கேடை எடுக்கல, ஈட்டி எடுக்கல, ஷூ போடலங்க. அவன் வெறுங்காலோட கர்த்தர் சொன்ன 5 கல்லை எடுத்துட்டு அவன் போயிட்டு ஒரு கவன்களை வச்சுட்டு தான் நின்னாங்க. கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார்.